நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டுகளிலே மிக பிரம்மாண்டமான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இருக்கிறது நம்மளுடைய ஜூபிட்டர், அதாவது வியாழன் கிரகம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்னைக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா அதுக்கு வியாழன் கிரகம் தான் காரணம். ஸோ நிறைய விண்கற்கள் நம்ம பூமியை தாக்க வந்திருக்குது. அந்த விண்கற்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய ஈர்ப்பு விசை மூலமா ஈர்த்து தனக்குள்ள வாங்கி அடி வாங்கி நிறைய டைம் பூமியை வந்து காப்பாத்திருக்காப்ல நம்ம வேளாண் அண்ணன். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய ஜூபிட்டர் பிளானட் கொஞ்சம் பெருசா சைஸ்ல இன்னும் பெருசா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நட்சத்திரம், ஒரு சூரியனா மாறி இருக்கும். அப்படி சூரியனா மாறி இருந்துச்சுன்னா நம்ம சூரிய குடும்பத்துல 2 சூரியன் மொத்தமா இருந்திருக்கும் நமக்கு. பட் அந்த வாய்ப்பை நம்மளோட ஜூபிட்டர் பிளானட் இழந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் பிளானட்டா நம்மளோட சூரிய குடும்பத்துல இருக்குது. இப்படி பல மர்மங்களை தனக்குள்ள மறைச்சு வச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வியாழன் கிரகம். இந்த வீடியோல வியாழன் கிரகம் ஜூபிட்டர் பிளானட்டை பத்தி தான் முழுக்க தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நண்பா. வெல்கம் பேக் ஆன நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல் விஷயம், இந்த சூரிய குடும்பம் உருவான சமயம் அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த சமயத்தில் நம்மளோட சூரியன் உருவான சமயத்தில் நம்ம சூரியனை சுற்றி ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகள் அப்படிங்கிறது வளம் வந்துட்டே இருந்துச்சு, அதாவது சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதில் தான் நம்மளோட சூரியனும் உருவாகுது. அப்படி சூரியனை சுற்றி வளம் வந்துட்டு இருந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து முதல் கிரகமாக நம்மளோட சூரிய கிரகத்தில் நம்மளுடைய வியாழன் ஜூபிட்டர் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ வியாழன் கிரகம் உருவான அடுத்த செகண்டே அது வந்து ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி நம்ம சூரியனை சுற்றி வளம் வர ஆரம்பிக்குது. சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி நம்மளோட சூரியனை சுத்தி வளம் வந்துட்டு இருந்துச்சு நம்மளோட ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட். அப்படி இது பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளோட பூமி உட்பட மற்ற கிரகங்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சதும் நம்மளுடைய பெரிய அண்ணன் வியாழன் கிரகம் தான். அந்த வகையில நம்மளுடைய வியாழன் அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். பூமி உட்பட எல்லா கிரகங்களும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது சூரியன் பங்கு ஒன்னு இருந்தாலும் நம்மளுடைய வியாழன் அண்ணனுடைய பங்கும் இருந்திருக்கு. அதுல தாண்டி நம்மள பல பேருக்கு காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம். அது மட்டும் இல்லாம ஒரு கேஸ் பிளானட், வாயு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மொத்தமா நம்மளோட சூரிய குடும்பத்தில் 8 கிரகங்கள் இப்போதைக்கு இருக்குது. அந்த 8 கிரகங்கள் 4 டெரஸ்ட்ரியல் பிளானட், அதாவது நிலப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஜூபிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு வாயு கிரகங்களா சொல்லிட்டு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த ஜூபிட்டர் பிளானட் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய பூமி இருக்குதுல, அது ஒரு பூமியா இருக்குல்ல, அது மொத்தமா ஒரு 1500 பூமியை நம்மளுடைய ஜூபிட்டருக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா தான் நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா இருக்கிறதுனால இரவு நேரங்களில் நம்ம வானத்துல நம்ம இந்த ஜூபிட்டர் கிரகத்தை வெறுங்கண்களாலே பார்க்க முடியும். சொல்லப்போனா நம்ம வானத்துல நைட்டு பார்க்கும்போது பிரகாசமா நம்மளுக்கு முதல்ல தெரிகிறது நம்மளுடைய நிலவு. நிலவுக்கு அப்புறமா சின்னதா வந்து ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா வீனஸ், அதாவது வெள்ளி கிரகம். இதை தாண்டி இன்னொரு பிரகாசமா ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரிகிறது நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தை தான் நீங்க பாப்பீங்க. இந்த வியாழன் கிரகத்தை நீங்க வந்து இன்னும் நல்ல தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டெலஸ்கோப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த வியாழன் கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான அமைப்பையும் நீங்க வந்து அந்த டெலஸ்கோப் மூலமா பார்க்கும்போது உங்களால ஈஸியா பார்க்க முடியும். பிளஸ் வந்து அந்த கிரகத்தோடைய சில நிலவுகளை உங்களால வந்து அந்த நல்ல டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கறத ஒரு உண்மை. டெலஸ்கோப் இருந்தா மட்டும் இல்ல, ஜூபிட்டர் கிரகத்தை உங்களால வெறுங்கண்களால கூட இரவு நேரத்துல வானத்துல அழகா பார்க்க முடியும். சரி, இந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்தை நம்ம இப்ப சொல்றோம்ல, இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல ரோமானியர்களுடைய கடவுள்கள்ல ஒருத்தரான ஜூபிட்டர் அப்படிங்கிற அவருடைய பேர் தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் வந்து இவரை வந்து கடவுளுக்கெல்லாம் கடவுள், அதாவது கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட கடவுளுடைய பேரை எதுக்காக இந்த ஜூபிட்டர் கிரகத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை தவிர மித்த இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோடைய நிறையையும் ஒன்னா வச்சு நம்ம ஜூபிட்டர் கிட்ட வச்சோம் அப்படின்னா அதை விட 2 மடங்கு அதிகமான நிறைய வந்து நம்ம ஜூபிட்டர் கொண்டு இருக்கிறதுனால தான் கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய ரோமானியர்களுடைய அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற கடவுளோட பேரை வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. இதை தாண்டி இந்த வியாழன் ஜூபிட்டர் பிளானட்டோட அந்த மைய பகுதி அப்படிங்கிறது ஒரு ராக் ஸ்ட்ரக்சரா இருக்கா இல்லாட்டி மோல்டன் ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனா தியரியா சயின்டிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜூபிட்டருடைய மைய பகுதி அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரியே, நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியே அதோட
மையப்பகுதி ஒரு அயன் ராக்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுவும் சாலிடா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சின்னதா வந்து கெஸ் பண்றாங்க. இதை தாண்டி அதோட மேல் பகுதி அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மெட்டாலிக் ஹைட்ரஜனா இருக்கலாம், அதால நிரம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா கெஸ் பண்றாங்க. இந்த காரணத்தினால இந்த ஜூபிட்டர் பிளானட்டோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம பூமியை விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பூமியை கம்பேர் பண்ணும்போது 13 மடங்கு அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு இருக்கிறது தான் நம்மளோட ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த பிளானட். இந்த கிரகத்தோட கிராவிட்டி கூட நம்ம பூமியை விட 2.5% அதிகமா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா நம்ம பூமியில வந்து ஒருத்தரோட வெயிட் அப்படிங்கிறது 100 கிலோ இருக்கு அப்படின்னா இந்த ஜூபிட்டர் கிரகத்துல கொண்டு போய் அவரை இறக்கி விடுறோம் அப்படின்னா அவரோட வெயிட் அப்போ அங்க எவ்வளவு இருக்கும்னா கிட்டத்தட்ட 250 கிலோ இருக்கும்னு சொல்றாங்க. சோ பூமியை விட 2.5% கிராவிட்டி அப்படிங்கிறதும் நம்மளோட ஜூபிட்டருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதை தாண்டி இந்த ஜூபிட்டர் கிரகத்தோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 9 மணி நேரம் தான். நம்ம சூரிய குடும்பத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகமா இந்த ஜூபிட்டர் இருந்தாலும் அது தன்னைத்தானே ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கிரகத்தோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 9 மணி நேரமா இருக்குது. பிளஸ் இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை ஒரு தடவை சுத்தி வலம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட பூமியோட நாட்கள் படி 12 எர்த் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்மளோட சூரியனை இந்த ஜூபிட்டர் வியாழன் கிரகம் அப்படிங்கிறது முழுசா ஒரு தடவை சுத்தி வருது. ஆனா ஒரு தடவை தன்னைத்தானே முழுசா சுத்திக்கிறதுக்கு வெறும் 9 மணி நேரம் தான் எடுத்துக்குது. பட் இருந்தாலும் இந்த வியாழன் கிரகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி வந்து சாய் கோணத்துல இருக்கு. சோ 3 டிகிரி சாய் கோணத்துல இருக்கிறதுனால இந்த கிரகத்துல சீசன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கவே இருக்காது. சொல்லப்போனா அங்க நிலப்பரப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. சோ சீசன்ஸ் இருந்தாலும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. வாயு கிரகம் நிலப்பரப்பு இல்ல, ஓகே, அப்ப அங்க என்ன மாதிரியான வாயுக்கள் அந்த கிரகம் முழுக்க நிரம்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. கிட்டத்தட்ட 90% பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனால நிரம்பி இருக்கு, 10% ஹீலியமால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா தான் இந்த வியாழன் கிரகம் இருக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களா தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வியாழன் கிரகம் ஜூபிட்டர் கிரகத்தில் இருக்குது. இந்த காரணத்தினாலே இந்த ஜூபிட்டர் கிரகம் இப்ப இருக்க சைஸை விட 80 மடங்கு அதிகமான நிறைய கொண்டு சைஸை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சூரியனா மாறி இருக்கணும். பட் ஆனா அந்த நிறை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டார், அதாவது சூரியனா மாற வேண்டியது ஒரு கிரகமா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க. இந்த ஜூபிட்டர் கிரகத்தோட இமேஜை நீங்க பார்க்கும் போதே அதை சுத்தி அந்த பேண்ட் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே ஒரு புயல்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாமே ஏகப்பட்ட புயல்களா சுத்து போட்டு நம்மளுடைய வேளாண் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. அமோனியா, சல்பர் இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கனம் அளவுக்கு நம்மளுடைய ஜூபிட்டர் வந்து அந்த வாயுக்கள் வந்து சுத்து போட்டு சுத்திட்டு இருக்குது. இதுக்கப்புறமா இந்த வியாழன் கிரகத்துக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த வியாழன் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மச்சம் மாதிரியான அமைப்பு, தி பிக் ரெட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மச்சம் மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் எல்லாருமே. இந்த புயல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை, கிட்டத்தட்ட 350 வருஷமா மிக பிரம்மாண்டமான புயலா இந்த புயல் அப்படிங்கிறது ஜூபிட்டர் பிளானட்ல வீசிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஜூபிட்டர் பிளானட் பார்க்கும்போது நம்மளுக்கு மச்சம் மாதிரியான ஒரு அமைப்பா நம்ம கண்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, 350 வருஷமா தொடர்ந்து ஜூபிட்டர்ல ஒரு மிகப்பெரிய புயல் வீசிட்டு இருக்கா. அந்த புயல் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து தனியாமையா இருந்துட்டு இருக்கு. அது எப்படி ஒரு புயல் எப்படியும் வலுவிழந்து அது தனியணுமே, அது ஏன் இவ்வளவு நாளா வீசிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்கு வரலாம். ஆக்சுவலா ஒரு புயல் அப்படிங்கிறது அது வலு விளக்கணும் அப்படின்னா அது கரையை கடந்தாதான் அது வந்து வலு விளக்கும் ஒரு புயல் அப்படிங்கிறது. இங்க ஜூபிட்டர்ல எந்த ஒரு நிலப்பரப்புமே இல்லையா, அப்ப எப்படி இது வந்து வலு விளக்கும்? சோ அதனாலதான் இது 350 வருஷமா தொடர்ந்து வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான புயலா வீசிட்டு இருக்கு. பிரம்மாண்டம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான புயல் அப்படின்னா அந்த பிக் ரெட் ஸ்பாட்டுக்குள்ள 2 பூமியே அடைச்சிடலாம், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு புயலா தான் வீசிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் சயின்டிஸ்டுகள் சொல்றது என்னன்னா 2030 வரைக்கும் தான் இந்த புயல் அப்படிங்கிறது ஜூபிட்டர்ல வீசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த புயல் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம ஜூபிட்டரோடைய அந்த அழகு சேர்க்கக்கூடிய அந்த மச்சம் மாதிரியான பிரம்மாண்டமான அந்த புயலை பார்த்து ரசிச்சுக்கலாம். இந்த ஜூபிட்டர் பிளானட்டை பத்தி நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, சர்டன் பிளானட்டுக்கு எப்படி ரிங் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஜூபிட்டர் பிளானட்டுக்கும் ஒரு ரிங் இருக்குது. பட் ஆனா அது ரொம்ப மைல்டூட்டான ஒரு ரிங்கா இருக்கிறதுனால நம்மளால வெறுங்கண்களால பார்க்க முடியாது. ரொம்ப சின்ன வடிவிலான டஸ்ட் பார்ட்டிகளோட சேர்ந்து இருக்கிறதுனால அது பெருசா வந்து சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணாதனால நம்ம கண்களுக்கு வந்து தெரியாது. நம்ம ஜூபிட்டருக்கும் வளையம் இருக்குது, ஆனா நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா நம்ம கண்களால பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜூபிட்டருடைய அந்த 4 நிலவுகளை நம்மளால நல்ல ஒரு டெலஸ்கோப் இருந்தாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஜூபிட்டர் கிரகத்துக்கு மொத்தமா 4 நிலவுகள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுவரைக்கும் சயின்டிஸ்டுகள் ஜூபிட்டருக்கு 79 நிலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அந்த 79 நிலவுகளே ரொம்ப ஸ்பெஷலான நிலவுகள் எடுத்துக்கிட்டா 4 நிலவுகளை எடுத்துக்கலாம். கலிலியோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலிலியோ கண்டுபிடிச்ச 4 நிலவுகள். அதுல குறிப்பா இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிலவு அப்படிங்கிறது பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இருந்தாலும் ஜூபிட்டரோடைய ரொம்ப ஆக்டிவான ஒரு நிலவு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த நிலவுல ஏகப்பட்ட எரிமலைகள்
எரிமலைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்கள். அந்த நிலவுல இருக்கக்கூடிய எரிமலைகள் எப்பவுமே ஆக்டிவா இருந்து வெடிச்சு செதறிக்கிட்டே இருக்கும், எரிமலை குழம்புகளை கக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி நம்மளுடைய கலீலியோ கண்டுபிடிச்ச இந்த ஜூபிட்டருடைய 2 நிலவுகளை எடுத்துக்கிட்டா யூரோப்பா அண்ட் கலிஸ்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 நிலவுகள் தான். இந்த 2 நிலவுடைய மேல்பரப்புக்கு அடியில கடல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. அந்த கடல்கள்ல இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே உப்பு நீரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மேபி அங்க உயிர்கள் கூட வாழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இருந்தாலும் பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த 2 நிலவுகள்ல இருக்கக்கூடிய கடல்களுடைய சைஸை கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய கடல்களை விட 2 மடங்கு அதிகமான மிகப்பெரிய கடல்களாக தான் இந்த 2 நிலவுகள்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. இதை தொடர்ந்து நம்ம கலீலியோ கண்டுபிடிச்ச 4வது ஜூபிட்டரோட நிலவான கேலிபீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கலீலியோ கண்டுபிடிச்ச ஜூபிட்டரோட 4வது நிலவான இந்த நிலவு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு நிலவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த நிலவுக்குன்னு தனியா ஒரு வளிமண்டலமும் கிடையாது. இந்த நிலவுடைய மேல்பரப்புக்கு அடியில நீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால வந்து பேசப்படுது. இது பிரம்மாண்டமான நிலவுனா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் கிரகமான மெர்க்குரி பிளானட், அதாவது புதன் கிரகத்தை விட நம்மளுடைய கேனிபீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூபிட்டருடைய இந்த நிலவு அப்படிங்கிறது அதை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கேனிபீட் அப்படிங்கிற நிலவு உண்மையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு நிலவு தானே. ஃபைனலா நம்ம பூமியை நிறைய டைம் வந்து நிறைய விண்கற்கள் வந்து தாக்க வந்திருக்கு. அப்படி வந்த விண்கற்கள் எல்லாத்தையுமே நம்மள வியாழன் என்ன பாத்தீங்கன்னா அதோட ஈர்ப்பு விசை மூலமா ஈர்த்து நிறைய டைம் வந்து நம்ம பூமியை வந்து காப்பாத்திருக்காப்ல. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய வியாழன் கிரகம் நம்ம பூமியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பாதுகாக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காப்ல. இப்படி பூமியை காப்பாற்றக்கூடிய வேலையை நம்மளுடைய வியாழன் கிரகம் ஜூபிட்டர் பிளானட் மட்டும் பண்றதில்ல. நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம் மார்ஸா இருக்கட்டும், பூமியில விழுவந்த விண்கற்களை அதோட ஈர்ப்பு விசை மூலமா ஈர்த்து பூமியை நிறைய டைம் வந்து செவ்வாய் கிரகமும் அதே நேரத்தில் நம்மளுடைய நிலவும் காப்பாத்திருக்கு. ஆனா பூமியில வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்ம இந்த பூமியை மெல்ல மெல்ல பூமிக்குள்ள இருந்தே நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். இது எங்க போய் சொல்றதுன்னு சத்தியமா எனக்கே வந்து எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஆனா இந்த உலகத்துல வாழக்கூடிய மற்ற உயிர்கள் எல்லாமே பூமியோட இயற்கைக்கு ஏத்த மாதிரி ஒற்றுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் பூமியோட இயற்கை விதிக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கான். நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணி மெல்ல மெல்ல பூமியை அழிவின் பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை தொடர்ந்து மனுஷன் வந்து பண்ணிட்டே இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விண்கல்லால நம்ம பூமி வந்து தாக்கப்படுது அப்படின்னா அந்த தாக்கப்படக்கூடிய விண்கல்ல இருந்து செவ்வாய் கிரகம் காப்பாத்தினாலும் சரி, நம்மளோட வியாழனை காப்பாத்தினாலும் சரி, மனிதனை இந்த பூமியை நிச்சயமா ஒரு நாள் அழிச்சிருவோம். அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கன்பா. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேல ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர். பை பாய்.